உங்கள் குழந்தை பால் மட்டும் குடிக்கிறாங்களா? இட்லி வேணாம், சாதம் வேணாம், பழம் கூட வேணாம், ஸ்நாக்ஸ் கூட எனக்கு வேணாம், ஆனால் பால் மட்டும் கொடுத்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பல பேரண்ட்ஸ் சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் மட்டும் குடிக்கிற பிரச்சனை தான். குழந்தை எப்படி மெதுவாக சாலிட் ஃபுட் சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவோட ஃபைனலில் பேபிக்கான மீல் பிளானும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இன்றைக்கி 1லேருந்து 3 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனையாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மில்க் மட்டும் குடிக்கிறது தான். குழந்தை ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடாம பால் மட்டும் குடிக்கிறதுனால என்ன பிரச்சனைகள்லாம் வரலாம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். முதல் காரணமாக என்னென்னு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பால் குடிப்பாங்க. ஒரு டாட்லருக்கு தினமும் பார்த்தீங்கன்னா 500 ml பாலே போதும். ஆனால் சில குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 500 ml அளவுக்கு பால் குடிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1 லிட்டருக்கு மேலே பால் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி குடிக்கிறனால வயிறு ஏற்கனவே நிறைஞ்சிரும். அப்புறம் எப்படி சாலிட் ஃபுட் சாப்பிடுவாங்க? ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ இதனால் குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி. பாலில் இருக்க கால்சியம் ப்ரோட்டீன் மட்டும் குழந்தைக்கு போதுமானது கிடையாது. நிறைய மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸ்லாம் வேணும். ஸோ இதனால் ஃபஸ்ட்டு என்ன அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி குழந்தைங்களுக்கு வரலாம். குழந்தைங்களுக்கு அயர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா வெயிட் கெயின் ஸ்லோவாகும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, சாப்பிடக்கூட மாட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தேவையான ஃபைபர் கிடைக்காது, வைட்டமின்ஸ் கிடைக்காது. அதனால குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட வரலாம். ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெதுவாக பாலோட அளவை கம்மி பண்ணுங்கள். ஒரே நாளில் உடனே சடனாக குறைக்காதீங்க. கொஞ்சம் எம்எல் அளவை கம்மி பண்ணிகிட்டே வாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு மீல் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படிங்கிறத ஒரு ரொட்டீன் பண்ணிடுங்க. அந்த டைமில் எவ்வளோ கேட்டாலுமே நீங்கள் பாலை கொடுக்காதீங்க. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் கொடுக்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சாப்பாடை ஆஃபர் பண்ணுங்கள். பல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைம் வச்சுருப்பீங்க, அந்த டைமில் மில்கை கொடுத்துட்ருவீங்க. அப்போ வயிறு கம்முன்னு ஆயிரும். அப்புறம் ஃபுட்டை ட்ரை பண்ணும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பால் கொடுக்குற டைம் வந்ததுக்கப்புறமும் பாலை கொடுக்காம டக்குன்னு நீங்கள் இந்த சாப்பாடை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 4 எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் அம்மாக்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட குழந்தைக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட பழக்குங்க. ஃபோர்ஸ் ஃபீடிங் என்றைக்குமே செய்யாதீங்க. அது குழந்தைங்களுக்கு ஃபுட்டு பிடிக்காமல் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன சாம்பிள் மீல் பிளான் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா எப்பயும் மாதிரி மில்க் கொடுங்க. கொஞ்சமாக இந்த மில்க்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சோன்னா மைல்டு வார்ம் வாட்டர் கொடுத்து பாருங்கள். இல்லை உலர் திராட்சை தண்ணி கூட கொடுத்து பாருங்கள். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இட்லி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் லன்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பருப்பு வகைகள் ஆர் நான்வெஜ் ஏதாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஈவினிங் டைமில் கொஞ்சமாக மில்க் கொடுத்துருங்க. டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கலந்த ஒரு டின்னர் கொடுத்துருங்க. பெட் டைமில் லைட்டாக கொஞ்சமாக மில்க் கொடுங்க. குழந்தை ஒரே நாளில் சாப்பிட ஆரம்பிக்காது. சில குழந்தை அதை ட்ரை பண்ணுறதுக்கு 2 வாரம் கூட ஆகலாம். சில குழந்தை 1 மாதம் கூட ஆகலாம். கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் முக்கியம். உங்கள் குழந்தையும் பால் மட்டும் குடிக்கும் டாட்லராக இருந்தால் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்டில் உங்கள் குழந்தையோட வயசை எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சாப்பிட மறுக்கும் குழந்தைக்கு 1 டே ஃபுட் சார்ட் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.